மதுரை மாவட்டம் பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்று பிரம்மாண்ட முறையில் நடைபெற உள்ளது. இதற்காக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடத்தப்பட உள்ளது. அங்கு 2 ஏக்கர் பரப்பளவில் வாகனங்களுக்கு வாகன நிறுத்துமிடம் வசதி, 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள், மேலும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் குழாய்கள் மூலம் தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி மற்றும் 10 மருத்துவ குழுவுடன் 5க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 2000க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் உள்ளிட்ட ஏராளமான வசதிகளை தமிழக வெற்றி கழகம் மேலாண்மை குழு ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் மதுரை தூத்துக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பாரபத்தி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 3 மணிக்கு மாநாடு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜயின் ரசிகர்கள் நள்ளிரவு முதலே மாநாட்டு திடலில் குவிய தொடங்கியுள்ளனர். மாநாடு தொடங்கும் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் தொண்டர்கள் சோர்வடையாமல் இருப்பதற்காக ஸ்நாக்ஸ் பேக் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கிட்டில் பிஸ்கெட் பாக்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவை அடங்கிய பை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் தொண்டர்கள் அமர்வதற்காக சுமார் 1.5 லட்சம் நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. யாருக்கேனும் உடல் நலக்குறைவு ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் வகையில் 8 இடங்களில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு இன்று மாலைதான் தொடங்கும் என்ற நிலையில் நள்ளிரவு முதலே தொண்டர்கள் குவிய தொடங்கியதால் தற்போதே மாநாட்டு திடல் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மாநாட்டில் மொத்தமாக 1.5 லட்சம் தொண்டர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்த இருக்கை எண்ணிக்கையே 1.5 லட்சம் தான் என்றாலும் தற்போதே அங்கு வந்துள்ள தொண்டர்களின் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மாநாட்டு திடலில் கூடியவர்களில் 90% அதிகமானோர் இளைஞர்களாக உள்ளனர். தமிழகத்தில் பிரதான கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் உள்ள நிலையில் இக்கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்களில் பெரும்பாலானோர் சுமார் 40 வயதுக்கு அதிகமானோர் தான். அடுத்த தலைமுறை என்று அழைக்கக்கூடிய 18 வயது முதல் 35 வயது வரையிலான வாக்காளர்கள் தங்கள் கட்சிகளில் இணைக்க இரு பிரதான கட்சிகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் அண்மையில் கட்சி தொடங்கிய விஜய் புதிய தலைமுறை வாக்காளர்கள் அனைவரையும் தனது கட்சி பக்கம் வாரி சுருட்டியுள்ளார். அந்த அளவிற்கு கட்சியில் இளைஞர் பட்டாலும் கொத்து கொத்தாக சேர்ந்து வருகிறது. இதனால் அதிமுக திமுக கட்சி நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். விஜய் மாநாட்டில் நாற்காலிகள் அமைக்க 5 ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. ஆனால் சில அரசியல் கட்சிகளின் அழுத்தம் காரணமாக இறுதி நேரத்தில் 4 ஒப்பந்ததாரர்கள் நாற்காலி வழங்காமல் பின்வாங்கினர். இதனைத் தொடர்ந்து கேரளாவில் இருந்து நாற்காலிகள் கொண்டுவரப்பட்டு மாநாடு நடைபெற உள்ளது. மாநாட்டில் ஆங்காங்கே QR கோட் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்து மாநாட்டுக்கு வந்ததற்கான சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். தலைவர் விஜய் நடப்பதற்கு ரேம்ப் வாக் மற்றும் மாநாட்டு திடலுக்கு செல்வதற்கு முன்பாக விஜய் 100 அடி உயரம் கொண்ட கொடி கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்ற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான பணிகள் நேற்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மேலும் ராட்சத கிரேன் மூலம் கொடி கம்பம் நடப்பட்ட போதும் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி சரிந்து அங்கு நின்ற இனோவா வாகனத்தின் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கான்கிரீட் முழுமையாக செட் ஆகாமல் ஈரப்பதத்துடன் இருந்ததன் காரணமாக தான் 1500 கிலோ எடையுடைய கொடி கம்பம் விழுந்தது. மேலும் கம்பம் நிறுவிய போது அடிப்பகுதியில் போல்டு சரியாக பொருத்தப்படாதது காரணம் என்றும் கூறப்படுகிறது. தாவிக நிர்வாகி நிர்மல்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாநாட்டில் சேதமடைந்த கொடி கம்பம் மற்றும் இனோவா காரை தாவிக நிர்வாகிகள் அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கான கொடி கம்பம் நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட போதும் அதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. 100 அடி உயரம் கொண்ட கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டால் அது ஈரப்பதத்துடன் தான் இருக்கும். அதற்கு மாற்று யோசனையை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் 100 அடிக்கு பதிலாக 40 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தாவேகா தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.